வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தமிழகம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தன்னை தானே சாட்டையால் 7 முறை அடிச்சுக்கிட்டாரு. 8வது முறை அடிக்கும்போது அவங்க ஆதரவாளர்களை பிடிச்சிட்டாங்க. இது ஒரு துயரமான விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உடலை வருத்தினால் நியாயம் கிடைக்கும் அப்படின்னா அது சரியான வாதமாக பகுத்தறிவுக்கு உகந்த ஒரு விஷயமா நமக்கு புரியல. தந்தை பெரியாரின் மண்ணில் அதனால தான் பிஜேபி வரக்கூடாதுங்கிறோம். கடவுளை கும்பிட்டா நிறைவேறிடும் அப்படின்னா இந்திய மக்களை பெரும்பாலானவர்கள் மோடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மோடி வரலையா? கடவுளை நம்பிட்டா கும்பிட்டா எப்படி நன்மை கிடைக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது எப்படி பகுத்தறிவுக்கு உகந்த செய்தியா? கடவுள் நம்பிக்கை மக்களுக்கு இருக்கலாம். அதனால் உடம்பை நான் வருத்தி திமுக அரசு அகற்ற போகிறேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்கள் ஆட்சி தானங்க இருக்குது. நீங்கள் நினச்சா நிறையா பண்ணலாமே. திமுக ஃபைல்ஸ்லாம் வெளியிட்டீங்க, ஏதாவது நடந்ததா? மூச்சுக்கு 300 தடவை நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் செல்றோம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இன்றைக்கி திமுக அரசு பண்ண மக்கள் விரோத செயல்கள்லாம் நீங்கள் பண்ணுது நீங்களே சொல்கிறீங்க. அப்போ அதெல்லாம் ஊழல் வழக்குகள் நிறைய இருக்குது. அவங்க மேலே நிறையா ஊழல் வழக்குகள்லாம் நீங்கள் போடலாம். அதை விட்டுட்டு ஒரு தப்பு நடந்த உடனே இல்லை நான் கடவுளை கும்பிட்றேன் அப்படின்னா அது மக்கள் நகைப்புக்குரியதாக தான் பார்க்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போராட்டம் தான் பண்ணுவாங்க. இது ஒரு புது டெக்னிக்காக இப்போ யூஸ் பண்ணுறாரு. என்ன டெக்னிக்கு? எது எடுத்தாலும் கடவுள். அதாவது நம்ம ராமர் கோயிலில் போய் ராமர் கோயிலை கட்டி அவர் அங்கே போய் பூஜை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் யோகி பூஜை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பவன் கல்யாண் அவர் ஒரு பூஜை பண்ணுறாரு. எல்லா முருகர் கோயிலுக்கும் பாத யாத்திரை போவேன். கரெக்ட், பாத யாத்திரை போகிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஒன்று. ஆனால் முருகன் கோயிலில் பாத யாத்திரை போனோன்னா எல்லாம் முடிஞ்சிரும்னா முருகனுக்கு வேல் எடுத்தீங்க நீங்கள். கரெக்டாக வேல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மோசமாக தோற்றீங்க. உண்டா இல்லையா? வேல் எடுத்து முருகன் வேல் எடுத்து ஒரு யாகம்லாம் ஐயா முருகன் பண்ணார்ல, முருகன் பண்ணார்ல, என்ன நடந்தது? எல்லாத்தையும் தாண்டி ராமர் கோயில் கட்டி கடவுள் இருக்கிறார் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் பிஜேபி மைனாரிட்டி பிஜேபி ஆச்சு. அதுக்கு முன்னாடியாவது மெஜாரிட்டியாக இருந்தீங்க. அப்போ என்ன சொல்ல வரீங்க இளைய தலைமுறைக்கு? இன்றைக்கி அறிவியல் எவ்வளோ முன்னுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நேரமையில் அண்ணாமலை அவர்கள் இந்த பிரச்சனையை உண்மையில் திசை திருப்ப தான் பார்க்குறாரு. திமுக மேலே குறை சொல்கிறதா? கண்டிப்பாக அதில் குறை சொல்லலாம், மாற்று கருத்தே இல்லை. பாருங்கள், வெளியில் அடுத்து இன்னொரு புகைப்படம் வருது. ஏற்கனவே இந்த ஞானசேகரங்கிறவர் ஒரு பார்க்கிங்கில் தகராறு பண்ணி அந்த வீடியோ. தொடர்ந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர் எப்படி காவல்துறையால் தண்டிக்கப்படாமல் இருந்தாருங்கிறது அண்ணாமலையுடைய வாதம். கரெக்ட். மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. கரெக்ட். ஆனால் அதுக்கு செய்ய வேண்டியது இதுவா? தமிழகம் முழுக்க போராட்டம். நேற்று நீங்கள் போராட்டம் பண்ணீங்க, ரைட். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வச்சுருந்தீங்க. அது ஒரு சில காரணங்களால் பண்ண முடியல. ஏன்னா மன்மோகன் சிங் அவர்கள் இறந்துட்டார். அதிமுகவும் இல்லைன்றாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மாணவி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது திமுக அவங்க சொல்கிறாங்க வேகமாக நாங்கள் எதிர்கொண்டுட்ருக்கோன்னு. நீங்கள் சொல்கிறீங்க எதிர்கொள்கிற அப்படின்ட்டு. இப்போ இந்த சாட்டை ஏடி அடித்து உடனே அவங்க கட்டி பிடிக்கிறாங்க. இப்போ என்னென்னா தேசிய அளவில் ட்ரெண்டு பண்ண போகிறாங்க. அண்ணாமலைஜி சாட்டையால் அடிக்கிறாரு அப்படின்ட்டு ஹேஷ்டேக்லாம் பெரிய அளவுக்கு பண்ணுறதுக்கு பிஜேபினர். அதுவும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகளிர் அணியினர் அழுது வீடியோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், அழுது வீடியோ போடுறது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணல. உடலை வருத்தி இந்த மாதிரி யாரும் பண்ணல. வெகுஜன மக்களிடம் ஒரு பிஜேபி மீதான ஒரு பார்வையை திருப்பணும் அப்படிங்கிறது அண்ணாமலை நோக்கம். அதற்கு இது சரியான விஷயமா? இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் நம்ம செந்தில் பாலாஜியை நீங்கள் ஊழல்னு சொல்லி ஈடி வந்தது. அதில் ஏதாவது நடவடிக்கை எடுத்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சதா? ஏன் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல உங்களால்? கரெக்டாக ஒழுங்காக சார்ஜ் ஷீட் போடலாம்ல. இப்போ மட்டும் சொல்கிறீங்களா இந்த குற்றவாளி தப்பு பண்ணிட்டாரு, அவர் உடனே 5 நாளில் சார்ஜ் ஷீட் போடணும். ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவங்களுக்கு தெரியுது எப்படி லீக் ஆச்சு எல்லாம். ஓகே, அதை கமிஷனரும் ஒத்துக்கிட்டார். ஆமாங்க, லீக் ஆனது, நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டார். திமுக நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லுது. ஆனால் பெரும்பாலான மக்கள் இது நடக்கவே கூடாது, இப்போ நடந்து என்ன பிரச்சனைன்னு தான் கேட்குறாங்க. திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் தான். ஆனால் இந்த மெட்டீரியல் ஆக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கீங்களா? ஏற்கனவே நீங்கள் திமுக ஃபைல்ஸ் 1, 2 வெளியிட்டீங்க. இப்போ 3 வெளியிட போகிறீங்கிறீங்க. இதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்குதா? இது வெளியிட்டு ஏதாவது நன்மை நடந்திருக்குதா? ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா அது வெகுஜன மக்களுடைய இம்பேக்ட் இருக்கணும். இப்போ அது ஒரு காமெடி ஆகிடுச்சு இல்லை? வரக்கூடிய தகவல்கள் என்ன? செருப்பே போடாமல் இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். ரைட்டுப்பா, செருப்பே போடாமல் இருக்கீங்க. நான் ஏதாவது ஒரு இடத்துல செருப்பு போட வேண்டியதுன்னு அதை ஃபோட்டோ எடுத்து அது ஒரு பிரச்சனை. ஏற்கனவே கையில் வாட்சி பிரச்சனை முடியறதுக்கே பெரிய பிரச்சனையாச்சு. இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளில் நீங்கள் அண்ணாமலையுடைய வரலாறே பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இம்பேக்ட், யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பேசுவார், அது பெருசாக வைரல் ஆகும். ஏன் அவர் பேசுகிறாருன்னா பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா மேலிடத்தில் இருக்கக்கூடிய கருணை அவர்கிட்ட இருக்குது. தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொன்னாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது.
இன்றைக்கி அவருடைய செயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிஜேபிக்கு நன்மை தருமா? நன்மை தராது அப்படின்னா நமக்கும் நல்லது தான். பிஜேபி வளராமல் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனால் நீங்கள் எதை நோக்கி மக்களை கொண்டு போகிறீங்க? எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, இந்த ஆன்மீகம்ங்கிற போர்வையில் இன்றைக்கி தமிழகத்தையும் ஆன்மீக பூமியாக்க நீங்கள் நினைக்கிறீங்க. அது ஆகாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இங்கே பகுத்தறிவு உள்ள மண், மக்கள் எல்லாத்துக்கும் தெளிவாக இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வேறு, அரசியல் வேறு. இப்போ நீங்கள் முருகர் கோயில் அப்படின்னு சொல்கிற ஃபார்முலாவை நம்ம பார்க்கும்போது மோடி பவன் கல்யாண் ஃபார்முலா எடுக்கிறீங்க. இது ஏற்கனவே ஒர்க் அவுட் ஆகாத ஃபார்முலா. நீங்கள் அறநிலையத்துறை உன்னை கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் மோசமாக தோற்றிங்க. தொடர்ந்து உங்கள் கட்சிக்காரங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுனா இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்துவர்கள் வெறுப்பு, எல்லாம் இதை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் கிறிஸ்துவர்களுக்காக நாங்கள் பாடுபடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார் பக்கத்தில் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சா மக்கள் நம்பிடுவாங்களா? ஐயா மோடி அவர்கள் ஆயர் கத்தோலிக்க பேரவை தலைவர் போய் விருந்து கொடுக்குறாரு. உடனே ஒட்டுமொத்த பெரும்பாலான கிறிஸ்துவ அமைப்புகள் கடிதம் எழுதுகிறாங்க, ஏங்க மோடிகிட்ட போய் நிற்கலாமா நீங்கன்ட்டு. இதானே இன்றைக்கி சிறுபான்மை மீதான மோடி அரசுடைய பார்வை. அதை எப்படி நம்ம மறுக்க முடியும்? இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தவறு நடந்ததுனா முழுக்க தவறு நிறையா நடந்திருக்குங்க, மாற்றுக்கிறதே இல்லை. வேகமாக விரைந்து பிடிச்சிட்டோன்னு மினிஸ்டர் சொல்கிறாரு. திமுகவினர் வேணால் இல்லை திமுக அரசு சூப்பராக பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். வெகுஜன மக்கள் அப்படி நினைக்கல. திமுக ஊடகங்கள் பரவலாக பாருங்கள், எந்த ஊடகமாவது இதை பற்றி பெருசாக விவாதிக்குதா? வேகமாக பிடித்த காவல்துறை, விரைந்து நடவடிக்கை எடுத்த அமைச்சர். என்னங்க பேச்சு இது? அதிமுக ஆட்சி பண்ணும்போது மட்டும் ஏன் தப்பு பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. திமுக பண்ணால் மட்டும் இல்லை மறுபடியும் நம்ம சொல்கிறோங்க, திமுக ஆதரவாக நம்ம பேசினா நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஐயோ திராவிட மாடல் ஆட்சி தான் சூப்பர், நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு வரும். அது நமக்கு தேவையில்லை, வெளிப்படையாக பேசணும். இப்போ பண்ணது மிகப்பெரிய தவறு. என்னங்க எத்தனை தடவைங்க தொடர்ந்து பாருங்கள், நீங்கள் யோசனை கண்ணை மூட்டி கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம மருத்துவர் பிரச்சனை நடந்தது, கோர்ட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது, தினந்தோறும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடியும்? 200 இலக்குங்கிறீங்களே, இதே மாதிரி பண்ணால் 200 இலக்கை அடைவீர்களா? என்ன ஒன்று உங்களுக்கு எதிராக ஆப்போனண்ட் ஒரு பெருசாக இல்லை பாருங்கள். இந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு திமுகவுக்கு சூப்பர். இந்த மாதிரி காமெடி தானே இப்போ மக்கள் பார்ப்பாங்க. இதெல்லாம் என்னப்பா ஒரு மேட்ராப்பா, அடுத்தது வேலையை பார்ப்பா, கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் பழைய தலைவர்களுக்கு யாருக்கும் தெரியாதா? அண்ணாமலைக்கு தோன்ற புதிய ஐடியாவா? ஏற்கனவே அவங்க ஐடியாலாம் செயல்படுத்தி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி எங்கே இருக்குது? இந்த விஷயத்தை டேர்ன் பண்ணுற மாதிரிலாம் வேலை பார்க்கக்கூடாது. தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு நீங்கள் கடிதம் எழுதினீங்க, அவங்க வந்துட்டாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் அதை தீவிரப்படுத்துங்க. நம்ம என்ன சொல்கிறோம், உங்கள்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குதுங்க. நீங்கள் நினச்சா திமுகவை இது பண்ண முடியாது, வேகமாக முடியுங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் நிறைய ஐடியா கொடுக்குறீங்களே. என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க திமுக அரசு மேலே, எந்த ரிசல்ட் இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? மணல் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. மணல் பிரச்சனை பெரிய பிரச்சனை. துரைமுருகன் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கதிர் ஆனந்த் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே மூவ்மெண்ட் இல்லை. செம்மண் முறைகேடு வழக்கில் பொன்முடி அவர்கள் வீட்டில் ரைடு, ஈடி வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னீங்க. ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலை. இன்னும் ஒரு 10 திமுக அமைச்சர்கள் மேலே ஈடி கேஸ் இருக்குது, ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் திமுகவோட தொடர்பு படுத்தி பேசுகிறீங்க, அது ரெய்டு பண்ணாங்க, அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதாவது நீங்கள் பண்ணுவீங்க, ஒரு விஷயம் பண்ணுவீங்க, ஒரு நடவடிக்கை இல்லை. அப்படிங்கும்போது நாங்கள் உங்களை எப்படி நம்புவது? பிஜேபியை கொஞ்சம் இருக்க. திமுகவை நாங்கள் ஊழல் கட்சிங்கிறீங்க, ரைட்டு. திமுகவுடைய ஊழலை வெளிக்கொண்டு அவர்கள் 4 பேரை சிறைக்கு அனுப்பினா தாங்க மக்கள் நம்புவாங்க. அதை விட்டுட்டு சும்மா மேலோட்டமாக நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் எத்தனை நாள் இதை இப்போ மக்கள் பொறுத்து விட்டுருப்பாங்க? அதிமுக அமைச்சர்கள் மேலே ஈடி நிறையா அனுப்ப முடியாதா? அவங்க மேலே ஏன் நீங்கள் அனுப்பலை? அதாவது நீங்கள் ரொம்ப யோக்கியமாக இருந்தால் நீங்கள் அத்தனை பேர் முத்தமர் தானா சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப யோக்கியமாக இருந்தால் திமுகவை பேசலாம். இப்போ திமுக என்ன சொல்கிறாங்க, ஒரே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ரைட்டுப்பா, எங்களை பேசுகிறீங்க, பில்கிஸ் பானு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினியில் நடந்தது அப்படின்னு பட்டியலிடுறாங்க. அப்போ நீங்கள் இவங்களை பட்டியலிடுவீங்க, இவங்க உங்கள் பட்டியலிடுவாங்க. மக்கள் என்ன பண்ணுறது? கொஞ்சம் காமன் மக்கள் நிலைமை யோசனை பாருங்கள். அதனால் இன்றைக்கி திமுகவை இந்த விஷயத்தில் கண்டிக்கிறதற்கு உரிமை உண்டு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதை வலிமைப்படுத்த வேண்டியது உங்கள்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கிறால் நீங்கள் நினைத்தால் நிறையா பண்ணலாம். கடந்த காலத்தில் நீங்கள் நிறையா பண்ணலை. இன்னும் குறிப்பாக இவ்வளவு போராடக்கூடிய அண்ணாமலை, இங்கே இருக்கக்கூடியவர்களுக்காக போராடக்கூடிய அண்ணாமலை பல பிரச்சனைகளுக்கு ஏன் வாய் கொடுக்கல? மணிப்பூர் பிரச்சனைக்கு ஏன் வாயை திறக்கலை? இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க, மணிப்பூர்னா மட்டும் திமுக வாய் திறக்குது, இதுக்கு வாய் திறக்கலையே. திமுகவையும் நம்ம கண்டிக்கிறோம். திமுக பண்ணது தப்பு தான், தப்பு இல்லை, நம்ம யாரும் மறுக்கலையே. இந்த விஷயத்தை திமுக எப்படி நியாயப்படுத்தும்? காவல்துறை சொல்கிறாங்கல்ல, விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் முன்னாடியே நடவடிக்கை எடுக்கணுங்க. இப்போ சாதாரணமாக மக்கள் காமனாக என்ன யோசிப்பாங்க, ஒரு பெரிய பல்கலைக்கழகம், இந்தியாவே உலகமே தெரிஞ்ச அளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அதுவும் கவர்னர் மாளிகையிலேருந்து 10 ஸ்டெப்பு. கவர்னர் மாளிகை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் சிசிடிவி கேமரா நிறையா ஒர்க் ஆகலை அப்படின்னு கமிஷனர் சொல்கிறார். சிசிடிவி கேமரா ஏன் ஒர்க் ஆகலை? அந்த நிர்பயா
அந்த பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நிதி கொடுத்துமே நிதி எங்கேயே போச்சுன்னு கேட்குறாரு அண்ணாமலை. அதுக்கு என்ன பதில்? தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கிறோம், வேகமாக விரைந்து நடவடிக்கை எடுக்கிறோம். கள்ளச்சாராய இறப்பா உடனே போலீஸ் எல்லாத்தையும் மாற்றுவீங்க, கள்ளச்சாராயத்தெல்லாம் எங்கெங்கே இருக்குது க்ளோஸ் பண்ணிங்க. ஒரு நாள் இதோட நின்று போச்சுன்னா இது எங்கேயே போய் முடிகிறது? மற்றபடி ஒன்றே ஒன்று சொல்கிறோம், இந்த 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 அண்ணாமலை சாட்டையால் அடித்தது யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாம் ட்ரெண்ட் ஆகும். அண்ணாமலைஜின்னு 10 பேர் 15 பேர் கமெண்ட் போடுவாங்க. அதுக்கும் காசு கொடுத்து கமெண்ட் பண்ணால் இப்போயே ஆல்ரெடி ஆகிடுச்சு. அண்ணாமலைஜி வந்து அடிக்கிறாரு, மக்கள் கதறி அழுகிறார்கள், தமிழகமே கதறிக்கிறது அப்படின்னு கூட போடலாம். தமிழகமே கதறிக்கிறதுன்னு இந்த ஃபேஸ்புக் யூடியூப்புக்கு உதவும். ஒரு நாள் வேலை. இது வந்து ஒரு நன்மையும் பயக்காது. மொழி சொல்கிறோம், இடித்துரைப்பார் இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடான். இன்றைக்கி திமுக அரசு எதிர்கட்சியே இல்லாமல் இருப்பது திமுகக்கே நல்லது இல்லைங்க. நீங்கள் திமுக காரங்களாக விடுவாருங்க. ஏன்னா திமுக பற்றி பேசினா நிறைய பேருக்கு அவ்வளோ கோவம் வருது. கோவம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம நடுநிலைமையாக தான் பேசணும். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவோம். இன்றைக்கி திமுக பண்ணுறது தவறான மிகப்பெரிய தவறு. காலம் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுமா இல்லையாங்கிறது, எதிர்கட்சிகள் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக தீர்ப்பு சொல்லும். மக்கள் அவ்வளோ கோபமாக தான் இருக்காங்க. அதை மெட்டீரியல் ஆக்க வேண்டிய பிஜேபியான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பிஜேபியுடைய ஆட்சி இதை விடலாம் ரொம்ப மட்டமான ஆட்சி. அதுக்கு திமுகவே பெட்டருங்கிறது தான் நம்மளோட எண்ணம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.